want to thank God for the word which we heard today. இந்த நாளில் நாம் கேட்ட வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். So much that we need to encourage our family members. நம்முடைய குடும்பத்தாரை அதிகமாய் நாம் உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கிறது. Not find fault with them. அவர்களிடத்திலே குறைகளை காண்பதல்ல. Even if we find fault, the way we correct. அவர்களிடத்திலே குறைகளை பார்த்தாலும் எப்படி அந்த காரியத்தை சரி செய்கிறோம். I think yesterday or day before yesterday I was listening to Brother Zach. நேற்றோ அல்லது அதுக்கு முந்தைய நாளோ ஜாக் அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். And he was talking about how we should respect people. மற்றவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். And he was writing about James. யாக்கோபை குறித்து அவர் அதில் எழுதியிருந்தார். And James was telling how there should be no partiality. யாக்கோபு எப்படி பாரபட்சம் இருக்கக்கூடாது என்பதை குறித்து அவர் பேசியிருக்கிறார். And then he says, the way James writes there about it should not be like this among you brothers. அவர் எழுதும்போது சகோதரர்களே உங்களுக்குள்ளா இப்படி இருக்கக்கூடாது என்று அவர் எழுதுகிறார். I'm not able to find that verse, but anyway, that's the tone in which James writes. It should not be like this among you. அவர் சொல்லுகிற அந்த விதம் சகோதரர்களே இப்படி உங்களுக்குள் இருக்கக்கூடாது. He could have told don't be partial, how can you do injustice like this. அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், நீங்கள் பாரபட்சம் பார்க்க கூடாது, எப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே இப்படி எல்லாம் இருக்கலாம் என்று. Even to say why are you getting offended, ஏன் நீங்கள் மனத்தாங்கல் அடைகிறீர்கள், that's not the way to say it. அப்படி அதை சொல்லக்கூடாது. No it should not be like this among you, should not get offended. சகோதரர்களே இப்படி உங்களுக்குள் இருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி மனத்தாங்கல் அடையக்கூடாது. See the way the Lord was so gentle. எப்படி ஆண்டவர் சாந்தமாய் பேசினார் என்பதை பாருங்கள். Because they are lambs. ஏனென்றால் அவர்கள் ஆட்டுக்குட்டிகள். They are not wolves. அவர்கள் ஓநாய்கள் அல்ல. They are lambs. அவர்கள் ஆட்டுக்குட்டிகள். So we have to be really gentle. அதனால் நாம் மிகவும் சாந்தமாய் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். There is a place for rebuking. கடிந்து கொள்வதற்கு ஒரு இடம் இருக்கிறது. And even a sharp rebuke. கடினமான ஒரு கடிந்து கொள்வதும் அவசியமாக இருக்கிறது. But as we heard, so much of appreciation. ஆனால் அதிகமான உற்சாகப்படுத்துதல். And so much of gentle correction. அநேக சாந்தமான சீர் செய்தல். So at that time, if you give one sharp rebuke, that is valid. அப்படிப்பட்ட பின்னணியிலே ஒரு கடினமான ஒரு கடிந்து கொள்வதை சொல்லும்போது அது விலையேறப்பட்டதாக இருக்கும். Once you can say get behind me Satan. ஒரு முறை சொல்லலாம் அப்பாலே போ சாத்தானே. You are not thinking things about God but about human things. நீ தேவனை குறித்தல்லாமல் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறாய். So that is what I was really touched today. இதுதான் அந்த காரியம் தான் என்னை அதிகமா இந்த நாளிலே தொட்டது. In our homes, in our churches, we have to learn to have mercy or compassion, ocean full. நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் கடல் அளவுக்கு நமக்கு மனதுருக்கம் இரக்கம் இருக்க வேண்டும். And then the Lord will give us this wisdom to correct. அப்பொழுது நாம் காரியங்களை சரி செய்வதற்கான ஞானத்தை தேவன் நமக்கு தர முடியும். The other thing which really spoke to me was about Matthew chapter 25. You take the time to feed people at the right time. இன்னொரு காரியம் என்னை தொட்ட காரியம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் ஏற்ற சமயத்திலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து. Matthew 24. மத்தேயு 24ஆம் அதிகாரம் verse 45 onwards. 45ஆம் வசனத்திலிருந்து. Who then is the faithful and sensible slave whom his master put in charge of his household to give them their food at the proper time? ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். So we can look at the family like that. நம்முடைய குடும்பத்தை நாம் அப்படி பார்க்கலாம். We can look at the church like this. சபையை நாம் அப்படி பார்க்கலாம். First, it is the family. முதலாவது நம்முடைய குடும்பம். Who then is the faithful and sensible husband or wife? ஏற்ற வேளையில் விவேகமுள்ள அந்த கணவன் அந்த மனைவி யார்? Whom the Lord Jesus Christ put in charge of that family. அந்த குடும்பத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நியமித்து விசாரிக்கும்படி நியமித்திருக்கிறார். To give them their food at the proper time. ஏற்ற வேளையில் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி. So as we heard today, it's not just the food. நாம் கேட்டது போல வெறும் ஆகாரம் அல்ல.
it's also to inquire about their welfare அவர்களுடைய நலனை குறித்து விசாரிக்கக்கூடிய and ஒரு about their காரியம். progress அவர்களுடைய முன்னேற்றத்தை குறித்து விசாரிக்கிற and காரியம். what are the difficulties they are facing. அவர்கள் கடந்து செல்கிற கடினமான சூழ்நிலைகள் என்ன? This is why we know we need many shepherds. அதனால தான் நமக்கு அநேக மேய்ப்பர்கள் அவசியமா இருக்கிறார்கள். If the Lord can find people who are faithful in their family, குடும்பத்திலே உண்மையுள்ளவர்களா இருக்கிறவர்களை தேவன் பார்க்கும் பொழுது, then in the church the Lord can give them some responsibility. சபையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சில பொறுப்புகளை கொடுக்க முடியும். As we heard, the harvest is plenty. நாம் கேட்டது போல அறுவடை மிகுதியா The இருக்கிறது, workers are few. ஆனால் வேலைக்காரர்கள் குறைவா இருக்கிறார்கள். So we need to really pray that we ourselves, Lord, in our family will become faithful. நாமே இப்படியாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும், And to be sensible. நான் உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும், விவேகம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். Yes. To see the need and ask the Lord for wisdom. தேவையை பார்த்து தேவனிடத்திலே ஞானத்தை கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். And the Lord is willing to give responsibility, as we heard. நாம் கேட்டது போல ஆண்டவர் நமக்கு பொறுப்புகளை தர அவர் ஆயத்தமாய் Verse இருக்கிறார். 46. Blessed is that slave whom his master finds so doing when he comes. Truly I say to you that he will put him in charge of all his possessions. 46ஆம் வசனம், எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான், தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். You can read the rest of the things also. அதற்கு கீழ் இருக்கிற வசனங்களையும் நீங்கள் வாசிக்கலாம். Truly I say to you that he will, 48. But if that evil slave says in his heart, my master is not coming for a long time, and begins to beat his fellow slaves and eat and drink with drunkards, and the master of that slave will come on a day when he does not expect him, at an hour which he does not know, and will cut him in pieces and assign him a place with the hypocrites. In that place there will be weeping and gnashing of teeth. 48ஆம் வசனம், அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். So we can look at it like that, in our families and in the church. அப்படி நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் நாம் இப்படி பார்க்க முடியும். We cannot allow any injustice or partiality in the church. சபையில எந்த விதமான அநீதியும் அல்லது பாரபட்சத்தை நாம் அனுமதிக்க முடியாது. Or this kind of evil behavior. அல்லது இப்படிப்பட்ட தீமையான செயல்பாடுகள். I was really blessed by that Syrophoenician woman whom the Lord told it's not good to take the bread and put it for the dogs. அந்த கானானிய ஸ்திரியை குறித்து நான் கேட்டபொழுது மிகவும் உற்சாகம் அடைந்தேன். ஆண்டவர் அவளிடத்திலே பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னார். Immediately she humbled herself. உடனடியாக அவள் தன்னை தாழ்த்தினாள். Lord, the children, whatever crumbs they are putting, will not the puppies eat that? அவள், ஆண்டவரே, மேஜையிலிருந்து அந்த பிள்ளைகள் போடுகிற அப்பத்தின் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிட முடியாதா? She was satisfied with crumbs. அந்த துணிக்கைகளிலே அவள் திருப்தி உள்ளவளாய் இருந்தாள். I'm looking at Naaman also. நாமானை குறித்து நாம் கேட்டோம். Initially he expected that Elisha would come and pray and then heal him. ஆரம்பத்தில் அவன் இப்படி எதிர்பார்த்தான், எலிசா வெளியில வந்து ஜெபித்து அவனை சுகப்படுத்துவான் என்று. But then after that he accepted, okay, Jordan, crumbs, I'm willing to take that. அதுக்கு பிறகு அதை அவன் ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை யோர்தானாய் அல்லது துணிக்கைகளாய் இருந்தாலும் பரவாயில்லை. I pray that the Lord will really give us that grace to humble ourselves. நான் உண்மையாகவே ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை தந்து நாம் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும்படி உதவி செய்வார். And even what like if the someone's ego is built up, somebody has to be there to bring it down. யாருடைய பெருமையாவது தலைக்கு ஏறும் பொழுது அதை கீழே கொண்டு வருவதற்கு யாராவது இருக்க வேண்டும். I'm so glad that the Lord spoke to us. ஆண்டவர் நம்மோடு பேசினதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.